வணக்கம் நண்பர்களே. சீக்ரெட் கோட் என்றால் என்ன? சீக்ரெட் கோட் அல்லது இரகசிய குறியீடு என்பது பெற்றோர்களுக்கும் தன் குழந்தைகளுக்கும் மட்டும் தெரிந்த ஒரு இரகசிய சொல் அல்லது ஒரு கேள்வியும் அதற்கான இரகசிய பதிலும் அடங்கும். இது பல நேரங்களில் ஒரு இரகசிய சாவி போல் செயல்படுகிறது. சில அவசர நேரங்களில் உங்களை சந்திக்கும் அல்லது உங்களின் குழந்தையை கூட்டி செல்ல வரும் ஒருவர் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் நம்பிக்கை உடையவரா என்று சோதித்தறிய இந்த சீக்ரெட் கோடு பயன்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு சில சீக்ரெட் கோடாக பயன்படுத்துகின்ற விஷயங்களை நான் இங்கே கூறுகிறேன். நமது வீட்டின் நாயின் பெயர் என்ன? நமது வீட்டு பூனையை அழைக்கின்ற பெயர் என்ன? இதைப்போல் சரியான இரகசிய பெயர் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் இரகசியமாக நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை இந்த சீக்ரெட் கோடானது எவ்வாறு பாதுகாக்கிறது என்பதை பார்ப்போம். இந்த இரகசிய குறியீடு உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு கவசம் போல் செயல்பட்டு ரொம்ப ஆபத்தான சூழ்நிலைகளை தவிர்க்க உதவுகிறது. வீடு அல்லது பள்ளிக்கூடம், பொது இடங்களில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் அழைத்து வர சொன்னதாக கூறி யாராவது உங்கள் குழந்தைகளை அழைத்து செல்ல வந்தால் உங்கள் குழந்தை மிக கவனமாக அவருடைய நடத்தையை அறிந்து அவருடன் இந்த சீக்ரெட் கோடை கேட்க வேண்டும். அந்த இரகசிய கோடானது உங்கள் குழந்தையை அழைத்து செல்ல வந்தவருக்கு தெரியவில்லை என்றால் உங்கள் குழந்தையை அழைத்து செல்ல வந்தவர் நம்பகமானவர் அல்ல என்று உங்கள் குழந்தை உறுதி செய்து கொண்டு மிக கவனமாக அவர்களிடமிருந்து விலகி செல்ல வேண்டும். வெளிப்பகுதியில் இருந்து நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமோ குழந்தைகளுக்கு பயத்தை ஏற்படுத்தும் விதமாக, அதாவது உன்னுடைய தாய் அல்லது தந்தை மிக சீரியஸாக இருக்கிறது, இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் குழந்தைக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவரிடம் இரகசிய கோடை கேட்டு உண்மையா பொய்யா என உறுதி செய்யலாம். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு உதவி தேவைப்படுவதாகவோ அல்லது குழந்தை காணாமல் போனதாகவோ யாராவது உங்களிடம் சொன்னால் உண்மையில் இவர் நம்பகமானவரா என்று இரகசிய கோடை கேட்டு தெரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு யோசித்து ஒரு முடிவை எடுங்கள். திடீரென தெரியாதவர்கள் பொது இடங்களிலோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களிலோ உங்கள் குழந்தைகளை சந்தித்து உன் அப்பா அல்லது அம்மா அல்லது சகோதரர் விபத்துக்குள்ளாகிவிட்டது, உன்னை அழைத்து செல்ல நாங்கள் வந்தது என்று சொன்னால் இந்த சீக்ரெட் கோட் கவனமாக கேட்க வேண்டும். சீக்ரெட் கோடு சொன்னால் மட்டும் சந்தேகம் இல்லை என்றால் அவரிடம் செல்லலாம். சீக்ரெட் கோடு சொல்லவில்லை என்றால் அந்த குழந்தை அங்கே இருந்து பாதுகாப்பாக தப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதேபோல் உங்கள் குழந்தைக்கு உதவி செய்ய நம்பகமான ஒருவரை அனுப்பும் போது இந்த கோடு பயனுள்ளதாக இருக்கும். இந்த சீக்ரெட் கோடு எப்படி உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் இந்த சீக்ரெட் கோடானது குழந்தைகளுக்கு மிக எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக இருக்க வேண்டும். இந்த சீக்ரெட் கோடு பற்றிய விஷயங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மிக இரகசியமாக நன்கு புரிந்து கொள்ளும் அளவிற்கு விழிப்புணர்வுடன் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதைப்போல் உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக சீக்ரெட் கோடை அடிக்கடி மாற்ற வேண்டும். இந்த சீக்ரெட் கோடானது குழந்தைகளுக்கு ஒரு வினோதமாகவும் மிக முக்கியமான ஒரு கடமை போலவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சில எளிமையான சீக்ரெட் கோடுகளை நான் இங்கே உங்களிடம் சொல்லுகிறேன். 1. ஒரு வினோதமான சிறு வார்த்தை. 2. வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணியின் பெயர். 3. வீட்டில் பாதுகாக்கின்ற முக்கியமான ஒரு பொருளின் பெயர். இப்படிப்பட்ட யாருக்கும்
எளிதில் யோசிக்க முடியாத ஒரு வார்த்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். பயிற்சியாக தினமும் காலையில் எழும்போதோ அல்லது தூங்குவதற்கு முன்னவோ இந்த சீக்ரெட் கோடு என்னவென்று கேட்டு குழந்தையை ஞாபகப்படுத்த வேண்டும். இது அந்த குழந்தைக்கு தெளிவான ஒரு மனோநிலையையும் பாதுகாப்பையும் அளிக்கும். இந்த சீக்ரெட் கோடானது பெற்றோர்களை தவிர வேறு யாருக்கும் தெரிந்து கொள்ளக்கூடாது. அது உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கு உதவும். யாராவது உங்கள் குழந்தைகளிடம் அப்பா அம்மா போல் நடிப்பவர்களாக சந்தேகம் ஏற்பட்டால் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த சீக்ரெட் கோடை பயன்படுத்த கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நண்பர்களே, அபூர்வமான சில நேரங்களில் யாராவது உங்கள் சீக்ரெட் கோடு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ சொன்னால் உங்கள் குழந்தைகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று பெற்றோர்களின் சில செயல்பாடுகளை சீக்ரெட் கோடு சொன்னவர்களிடம் கேட்டு உண்மையா என்று தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, பொதுவாக சொல்லப்போனால் இந்த ரகசிய குறியீடு அல்லது சீக்ரெட் கோடு உங்கள் குழந்தை செல்வங்களுக்கு எல்லா நேரத்திலும் ஒரு பாதுகாப்பாகவும் நம்பிக்கையுடன் மோசமானவர்களை சமாளிக்கவும் உதவியாக அமையும். நண்பர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்ற சீக்ரெட் கோடானது பாதுகாப்பை முன்னிறுத்தி அடிக்கடி புதிய வார்த்தைகளாக மாற்றுவது நல்லது. ஏனென்றால் உங்கள் வீட்டில் அடிக்கடி உற்றார் உறவினர்களும் பொதுமக்களும் வந்து பேசி பழகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதால் இந்த சீக்ரெட் கோடானது மிக சுலபமாக அவர்கள் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் உங்கள் குழந்தைகளுக்கு சீக்ரெட் கோட் என்பதை அடிக்கடி மாற்றுவது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது. இன்றைக்கு சமூகத்தில் கிட்னாப்பிங் போன்ற மோசமான கும்பல்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் உங்கள் குழந்தைகளுக்கு இது ஒரு முழு பாதுகாப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆகையால் என் அன்பு உள்ளங்களே, நீங்கள் உங்கள் குழந்தைகளை மிக கவனத்துடன் பாதுகாத்து கொள்வது பெற்றோர்களாகிய உங்களின் மிக முக்கியமான கடமையாக ஏற்று இந்த விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் அன்புடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.